ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னடா அண்ணன் இன்றைக்கி வித்தியாசமாக வந்திருக்கான்னு நினைப்பீங்கள. ரீசன் இல்லாமல் வித்தியாசமாக வரமாட்டேன், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதாவது ஒரு சகோதரி ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஆனால் நீங்கள் லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய எங்களுக்கு தையல் சொல்லி கொடுத்துட்டீங்க, பசங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ராயர் சொல்லிக் கொடுங்களேன். ஒரு ட்ராயர் என்னோட மகன் ரொம்ப நாளாக நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான், என்னம்மா உனக்கும் அக்காவுக்கும் தைக்கிறீங்க எனக்கு தைக்க மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு அம்மாவும் சொன்னாங்க, தம்பி என்னோடய மகனுக்கு ஒரு ட்ராயர் தைக்கணும், ஒரு ஷார்ட்ஸு தைச்சி கொடுக்கணும், எனக்கு ஒரு ஆசை, அது இந்த தீபாவளிக்கு தைச்சி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், முடிஞ்சால் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு, அது கஷ்டமே கிடையாது, யார் வேணாலும் தைக்கலாம். இப்போ புதுசாக இப்போ தான் நீங்கள் தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த ட்ராயர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்டிருக்கிறேன்ல இந்த மாதிரி தான் இருக்க போகுது. நான் வந்து ஷார்ட்டாக தான் போடுவேன், காலையில் ஜாக்கிங் போடுறதுக்காண்டி போடுறது, இதை விட ஷார்ட்டாக தான் போடுவேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து நீங்கள் கூட்டிக்கலாம். அதாவது மெஷர்மெண்ட் எடுக்கிறத நான் சொல்லிடுறேன், மெஷர்மெண்ட் எடுக்கிறத நான் சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்கள்னாலும் சரி பெரியவங்கனாலும் சரி எடுக்கிற மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நான் சொல்கிற மெத்தடு பிரகாரம் நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் அந்த ஷார்ட்ஸை தைச்சிடலாம். நீங்கள் தைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கட்டிங் போடுறோம், கட்டிங் மட்டும் கிடையாது ஸ்டிச்சிங்கும் சேர்ந்து தான் வரப்போகுது. ஒரே பதிவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ½ இந்த ஷார்ட்ஸை தைச்சி உங்களோட மகனுக்கு கொடுத்தாலும் சரி, உங்கள் கணவருக்கு கொடுத்தாலும் சரி, உங்களோட தம்பிக்கு கொடுத்தாலும் சரி, தீபாவளி கிஃப்டாக ஸ்பெஷலான ஒரு பதிவு, என்னோடய சகோதரிகளுக்காக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு, ரொம்ப நாளாக கேட்ட பதிவை இன்றைக்கி உங்களுக்காக நான் போடுறேன். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி நான் ஜாக்கிங் போகிறேன், நீங்கள் நேராக நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்துடுங்க. பாய். இப்போ இந்த மெட்டீரியலில் தான் நம்ம இந்த ஷார்ட்ஸ் கட்டிங் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 1 மீட்ரு இருந்தாலே போதும். நான் எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக 1 மீட்ரு மெட்டீரியல் இருந்தால் போதும். சப்போஸ் இதில் நல்லா அகலம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அந்த 1 மீட்டரோட கொஞ்சம் கம்மி இருந்தால் கூட பரவாயில்ல. இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. எப்பயும் வந்து ஃபோல்டிங் நம்ம பக்கமும் ஓப்பன் வந்து ஆப்போசிட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் தைச்சிங்கன்னா 3/4 மீட்ரு இருந்தாலே போதும். ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு 1/2 மீட்ரு இருந்தாலே போதும். இப்போ ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை லெவல் பண்ணிக்கிறோமா? ஃபஸ்ட்டு கீழே அந்த பாட்டம் நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சு விட்டுக்கலாம். ரைட்டா? ஒரு 2.5 இன்ச் வந்து அந்த பாட்டம் மடித்து தைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நான் எடுக்கிறேன், சரியா? ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் எடுக்க போகிறோம். இது வந்து கீழே அந்த பாட்டம் மடித்து தைக்கிறதுக்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா 17 இன்ச்சு. அதாவது இந்த ஷார்ட்ஸோட ஹைட் வந்து எனக்கு 17 இன்ச்சு போதும். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போடுவேன். 17 இன்ச்சில் வந்து நம்ம 2 இன்ச் வந்து எலாஸ்டிக்காக விட்டுருவோம். அப்போது 15 ப்ளஸ் ஒரு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 15 15.5 கனெக்ட் பண்ணி நான் மார்க் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு கூட வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, எவ்வளோ ஹைட் வேணுமோ சேர்த்துக்கோங்க. அதில் எலாஸ்டிக் 2 இன்ச் வைப்போம் இல்லையா, 1.25 இன்ச்சு எலாஸ்டிக் இருக்கும். அப்போ 2 இன்ச்சு அந்த பெல்ட் வரும்போது அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு, ரைட்டா? இப்போ 36 இன்ச்சு பார்த்திங்கன்னா 36 4 பிரிங்க. 36ல் பாதி எவ்வளோ? 36ல் பாதி 18, 18ல் பாதி 9 இன்ச்சு. அதாவது 36 4 பிரித்தோன்னா 9 இன்ச்சு வரும். அப்போ இந்த 9 இன்ச்சு இங்கே வைக்கிறோம் இல்லையா, இந்த 9 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். ப்ளஸ் இந்த பக்கம் நம்ம தையலுக்கு சேர்க்கணும் இல்லையா, அந்த தையலுக்கு சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன். இது வந்து நம்மளோட ரெடி அளவு, சரியா? நீங்கள் இடுப்போட அளவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த ரெடி அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதிலிருந்து நம்ம 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். எவ்வளோ? 5 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும்.
சரியா? இடுப்போட அளவை 4ஆக பிரித்து அதில் எவ்வளோ வருதோ அதுலேருந்து 5 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போது இது 4 மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அப்போ எவ்வளோவும் 20 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும். அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதிலேருந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 2 ப்ளஸ் தையலுக்கு சேர்க்கும்போது 2.5 வரும் இல்லையா, 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ எடுக்கணும்னா கரெக்டாக 10 இன்ச்சு அப்படியே பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு ரைட்டா, இந்த அளவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கீழே பாட்டம் இருக்கு இல்லையா, பாட்டத்தோட அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பாருங்கள். எனக்கு 22 இன்ச்சு, அதாவது இந்த தொடையோட சுற்றலை 22 இன்ச்சு, 22ல் பாதி 11, இது ரெடி அளவு. சரியா? இந்த ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு கொஞ்சம் சேர்க்கணும்ல, தையலுக்கு சேர்த்துருக்கேன். இது நம்ம கீழே பாட்டம் மடித்து தைக்கிறதுக்காக இவ்வளோ. இது ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சு கிராஸில் எடுக்கணும். 1/2 இன்ச்சில் ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் கூட கிராஸில் எடுத்துக்கோங்க. மார்க் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு டார்க் கலர் மெட்டீரியல் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க. இந்த ரெடி அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டம் எவ்வளோ இருக்கோ அந்தளவு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இப்போது இதை நான் அப்படியே கட்டிங் பண்ணி எடுக்கிறேன். தையலுக்கு நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன். இந்த ஷேப் கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சில் 3/4 இன்ச்சு எடுத்தோம்னா தான் ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரும். இப்போ பேக் சைடு எடுக்க போகிறோம். இதையே அப்படியே வச்சுட்டு இப்போ பேக் சைடு எடுக்கிறோம். பேக் சைடு எப்படி எடுக்கிறோன்னா, ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் பீஸை அப்படியே மேலே வச்சுட்டு இதிலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கீங்க, கட்டிங் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, அதுலேருந்து 1 இன்ச்சு. ஒரு இன்ச் எடுத்துருக்கிறேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அதே அளவு அப்படியே நான் லைன் போடுறேன். இதிலே மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இது பேக், அதாவது ஃப்ரண்ட் அளவு தான் பேக் மார்க் பண்ணியிருக்கிறோம். இதை நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணணும்னா, இதிலேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இருக்கு இல்லையா, இதில் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஃப்ரண்ட்டை விட பேக் 1.5 இன்ச்சு சேர்க்கணும். ரைட்டா? இங்கே 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறோம். அதே மாதிரி இங்கே இங்கேயும் 1.5 இன்ச்சு சேர்த்துக்கோங்க.
ரைட்டா. ஃப்ரண்ட்டை விட 1.5 இன்ச்சு அப்படியே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சைடில் வந்து ஒரு 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த சைடில் உங்களுக்கு சேர்க்கலைன்னா ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பல்சரி இந்த இந்த பக்கம் 1.5 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ பேக்கில் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து 1.5 இன்ச்சு உயரத்தை கூட்டிக்கணும். இந்த கிராஸில் இருக்கு இல்லையா, அந்த சீட்டோட அளவுக்காக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். இதுதான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் உள்ள வித்தியாசம். ஃப்ரண்ட்டோட பேக் வந்து 1.5 இன்ச்சு அதிகமாக கூட்டிக்கோங்க. அதே மாதிரி சைடில் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சாரி, சைடில் இல்லை, அந்த முன் பக்கம் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சைடில் வந்து நீங்கள் ரொம்ப சேர்க்கணுன்ட்டு இல்லை, ஒரே அளவு எடுத்துட்டாலும் சரியாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா அந்த ஷேப் கொஞ்சம் அந்த பின்னோட ஷீட்டோட அளவுக்கு அந்த மடிப்புக்கு கரெக்டாக உட்காரும். ரைட், இப்போ இதே அளவுக்கு அப்படியே வெட்டிடுவோமா? அவ்வளோதான். இந்த ஃப்ரண்ட்டை விட இந்த பேக் வந்து 1.5 இன்ச்சு அப்படியே எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறோம். அவ்வளோதான். இது கீழே மடித்து தைக்கிறதுக்கு. ரைட்டா, இவ்வளோ தான் ஹைட். நம்ம எவ்வளோ தேவையோ அந்த ஹைட் எடுத்துருக்குறோம். மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம். கீழே 2 இன்ச்சு பாட்டம் மடித்து தைக்கிற விட்டுருக்குறோம். அது போக பெல்ட்டுக்கு வந்து நம்ம தனியாக எடுக்கணும். இதில் நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டால் கூட போதும். சப்போஸ் அந்த சைடில் நீங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி வச்சாலும் சரி தான், அதுவும் பிரச்சனை வராது. ஆனால் கம்பல்சரி இந்த சைடு 1.5 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ரைட், பேக்கும் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம்ல. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா பெல்ட்டுக்கு எடுக்கணும். அந்த எலாஸ்டிக் பெல்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம எடுக்கணும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். இப்போ வந்து பெல்ட் பீஸ் எடுக்கணும்ல. பெல்ட் பீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு உயரம் ஒரு 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா எலாஸ்டிக் வந்து 1.5 இன்ச் எலாஸ்டிக் வைக்க போகிறோம். அப்புறம் உள்ளே ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு துணி வேணும்ல, உயரம் 5 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. அகலம் எவ்வளோ வேணும்னா இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு விட்டுருங்க, ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 2 பக்கம் தையலுக்கு விட்டுட்டோம்னா எவ்வளோ இருக்குது, 13 இன்ச்சு இருக்குது. 13 13 26. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது. 11 11 22. 22 26 48. ரைட்டா, அந்த 48 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அந்த பெல்ட் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ 48 4 பிரித்தோம்னா எவ்வளோ வருது, 12 இன்ச்சு வரும்ல. ஏன்னா இது 4 பீஸாக எடுக்கிறேன், ஜாயிண்ட்டு போட்டு தான் ஆகணும். 4 பீஸாக எடுக்கிறேன். அப்போ இங்கே தையலுக்கு நம்ம சேர்த்துருவோம், ஏன்னா இது ஜாயிண்ட் பண்ணணுங்கிற தையலுக்கு சேர்த்துருவோம், இங்கே தையலுக்கு சேர்த்துருவோம். அப்போ 13 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட்டா, ரைட். இந்த எலாஸ்டிக் பெல்ட்டுக்காண்டி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியில் இது பண்ணிக்கலாம். ரைட்டா, இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு பெல்ட் எடுத்துட்டோம். பாக்கெட்டுக்கு துணி வேணும் இல்லையா, பாக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா இதில் 2 பாக்கெட்டுக்கு துணி வராது. ஆனால் ஒட்டு போட்டோன்னா பண்ணலாம். ஆனால் ஒரு பாக்கெட்டு போதும். பாக்கெட்டுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா உயரம் வந்து ஒரு 12 இன்ச் எடுத்துக்கிறோம். 12 எடுத்துக்கிறோம். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச் எடுத்துக்கோங்க. அது அப்படியே பாக்ஸ் போட்டுக்கோங்க.
இது பாக்கெட் எப்படி எடுக்கணும்னா இந்த இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு எடுத்துகிட்டு அவ்வளோதான். அடுத்து இதை தைக்கும்போது நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லிடுவேன். ரைட்டா? 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். 4 பீஸ் இருந்துச்சுன்னா 2 பக்கம் பாக்கெட் வச்சிடலாம். இது ஒன்று தான் வைக்க முடியும், சைடு பாக்கெட்டு. ரைட்டா? சைடு பாக்கெட் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ பார்த்துக்கோங்க. ஒரு செல்ஃபோன் வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் தானே, தாராளமாக போதும். ஒரு பக்கம் பாக்கெட்டுக்கு பெல்ட்டுக்கு எடுத்துகிட்டேன், பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எங்கே இதே மாதிரி நீங்களும் கட்டிங் போடுங்க பார்க்கலாம்.